ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, சமூக நீதியின் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகின்ற இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாய் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அடியே நண்பர் சாரும் சாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக 53வது பாடலாகிய நம்முடைய வேத பாடல் புத்தகத்தில் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். 53வது ஞான பாடல். யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கோட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஓசன தோழாயிரங்கோ. பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீ அர்ச்சிக்கப்படுகிறே கர்த்தாரே. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே செப்டம்பர் மாதம் இந்த கடைசி வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 62வது சங்கீதம். ஆண்டவரே என் நம்பிக்கை, ஆண்டவரே என் கற்பாறை என்று சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு சங்கீதம். இதில் 12 வசனங்கள் இருக்கிறது. கடவுள் ஒருவரே எனக்கு மீட்பு ஆவார் என்ற முதல் தலைப்பும், அதே போல எதிரிகளின் சதி திட்டம், கடவுள் ஒருவரே எனக்கு மீட்பு ஆவார், மக்களே அவரிடம் நம்பிக்கை வையுங்கள், கடவுளே கைமாறு அளிப்பவர் என்ற தலைப்புகளிலே இந்த பகுதி வருகின்றது. என்னுடைய பின்னணியை பார்க்கும்போது, காட்டாற்று வெள்ளம் போல் கடந்து ஓடிவிடும் உலகப் பொருட்களில் நம்பிக்கை வைக்காது என்றும் வாழும் வலிமை மிகு இறைவனிடம் முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்று தூண்டுவது இந்த திருப்பாடல். தான் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்ற முறையிலே தனது ஆழ்ந்த நம்பிக்கை அனுபவத்தை பிறரும் பெற வேண்டும் என்று தனது அடியார்
அறிவுரை கூறுகின்றார். ஆண்டவரில் மட்டே அமைதி என்பது பாடலின் கருத்து. பாடலில் தமிழ் மொழிபெயர்ப்பில் வரும் ஏகாரம், அவரிடமிருந்தே, அவரே என்ற இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது கடவுளிடமே, அவரையே, கடவுளே, கடவுளுக்கே என்ற வார்த்தைகள். இவ்வுண்மையை வலியுறுத்துவதில் காண்க 39ஆம் திருப்பாடல் இதில் நமக்கு தொடர்புடையதாக இருக்கின்றது. அதே போல இவரண்டு திருப்பாக்களும் ஒரே ஆசிரியரால் ஏற்றப்பட்டவா என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றதை நம்ம பார்க்க முடிகின்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, உலக பொருள்கள் அனைத்தும் மாயை, வீணிலும் வீண், எல்லாமே வீண். அவற்றில் நம்பிக்கை வைப்போர் கண்டடைவது ஏமாற்றமே. பணம், பதவி, அழகு, வலிமை, புகழ் இவை உடையவரை இவை காப்பாற்றியதாக நம்ம கேள்விப்படுகின்றோமா? பேராசை, ஆணவம், கோபம், தற்பெருமை, மோகம், போதை, இன்னும் எத்தனையோ தீமைகளுக்கு இவர்கள் அடிமைகளாகி அழிந்து விடுவது அன்றாட நிகழ்வன்றோ? எனினும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது அன்றாட வரலாறு நமக்கு கற்பிக்கும் உண்மைதான். எனவே ஆண்டவரே, நீரே என் கற்பாரை, நீரே என் மீட்பு, நீரே என் கோட்டை, அவரிடம் செல்லுவோம் என்கின்ற இந்த அருமையான சங்கீதத்தை காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக நாம் தந்திருக்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. Because it is based on his personal experience as a shepherd, warrior and king. அவர் ஒரு போராளி, அவர் ஒரு மெய்ப்பன், ஒரு ராஜாவாக அவருடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்திருக்கிறார். இதனுடைய நேரம் நமக்கு, காலகட்டம் நமக்கு சரியாக தெரில. ஆனால் முக்கியமாக கடவுளில் நம்பிக்கை வைப்பது, கடவுளுடைய ப்ரொடெக்ஷன், சால்வேஷனில் நம்பிக்கை வைப்பது, அதாவது ரட்சிப்பில். அதே நேரத்தில் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை விட்டு விடுவது. ஒருவேளை இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பேக்ரவுண்ட் என்ன பார்க்கும்போது, அப்சலோம்ஸ் ரெபெல்லியன், அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை அவன் எதிர்த்து அந்த அரச பதவிக்காக அவன் வெறிகொண்டு அவரை கொலை செய்ய நினைத்தான் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையாக பெட்ரேயல் அண்ட் கன்ஸ்பைரசி, அதாவது எதிர்வினை ஆற்றுவது. அதனால் தாவீது தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் இங்கே அவர் எடுத்து கூறுகிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. கடவுளே, செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது இல்லையா? நான் அசைவுற மாட்டேன் என்று. அந்த பாடலுடைய வரிகள் இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. பார், நான் கடவுளில் நம்பிக்கையாக இருக்கிறதுனால நான் அசைவுற மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஒருவரை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறிவிடம் தாக்குவீர்? நீங்கள் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவீர்கள். ரொம்ப அழகா சொல்றார் பார். நம்மை தாக்குகிறவர்கள் எப்பொழுதுமே தாக்குவதற்கு காத்திருக்கிறாங்க, 24 hours. ஆனால் நம்ம உதவி செய்கிறவங்க அந்த மாதிரி இல்லை இல்லையா? நாமும் கூட மற்றவங்களை தாக்குவதற்கு நேரம் பார்ப்பதில்லை, ஆனால் மற்றவர்கள் உதவி செய்வதற்கு நேரம் காலமெல்லாம் பார்க்கின்றோம். அதுதான் நீங்கள் தாவீது அழகாக சொல்கிறார். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? இடிந்த மதிலுக்கும் இல்லையா? நீங்கள் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும். இடிந்த மதில் ஒன்றுக்கும் உதவாது, அதில் எல்லாருமே போவாங்க, எல்லாம் மிருக ஜீவன்கள்லாம் மாறி போகும். அதே போல் சிதைந்த வேலி கூட அப்படி தான். வேலி இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய நிலங்களில் வேலி இல்லாததுனால ஆடு மாடுகள்லாம் போய் மேய்கிறது. அப்போது சிதைந்த வேலிக்கும் இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். அவர் இருக்கும் உயர்நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர். பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர். அவர்களது வாயில் ஆசி மொழி, அவர்களது உள்ளத்திலோ சாப மொழி. பாருங்க, வாழ்க்கையே பொய்யாதான் இருக்குதுன்றார். எப்போ பார்த்தாலும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசனுடைய பிள்ளைகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் வாய் திறந்தாவே சாப மொழி, வாய் திறந்தாவே அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாப மொழி இல்லையா? ஆசி மொழிகளே இல்லை அப்படின்றார். வாயில் ஆசி மொழி, உள்ளத்திலோ சாபம் மொழி இல்லையா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திர், ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. கடவுளுக்காய் காத்திருப்பா, கடவுள் உனக்கு நன்மையை செய்வார் என்றார். உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மீண்டும் சொல்றாரு, என்னுடைய கற்பாரை மீட்பும் இயேசுவே,
என்னுடைய ஆண்டவரே, அதனால் நான் அசைவுற மாட்டேன் என்றார். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் வலிமை மிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே. இல்லை, எல்லாமே அவர் தான். என்னுடைய வலிமை, என்னுடைய கற்பாரை, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல் நான் வைத்திருக்கிறேன். அவர் எல்லாம் என்ன பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். கடவுளிடத்தில் திரும்புங்கள், கடவுளிடத்தில் உள்ளத்தை கொட்டுங்கள் என்று சொல்றார். மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர். மனிதர் வெறும் மாயை. துலாவில் வைத்து நிறுத்தினால் அவர்கள் மேலே போகின்றார்கள். எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள். பாருங்க, அவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படியே சாதாரணமாக காற்றில் கரைந்து போகின்றவர்களாக இருக்கிறாங்க. என்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு தாவீது அழகா சொல்றார். அவங்க எப்படி நீர்க்குமிழியை போல இருக்கிறாங்க. நீங்க நீர்க்குமிழியை பார்த்தீங்கன்னா அதுக்கு வெயிட் எதுவுமே கிடையாது இல்லையா? மழை பெய்தவொடனே அது வரும், அப்புறம் போயிடும். அது போல இருக்கிறாங்கன்றார். பிறரை கசக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர். கொள்ளையடிப்பதில் குறியாயிராதீர். செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதுக்கு பறி கொடுக்காதீர் என்று சொல்லுகின்றார். செல்வத்திற்கு இதுக்கெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடாது. அது போன வாரம் முழுதும் நம்ம 2 வாரம் அதான் பார்க்குறோம். சோஷியல் ஜஸ்டிஸ். ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன். கடவுளுடைய வல்லமை யாருக்கு மட்டும்தான்? கடவுளுக்கு தான் இருக்கு ஆற்றல். என் தலைவரே, உண்மை பேரன்பு உமக்கே உரியது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கிறார். உண்மையான ஆண்டவர் உண்மையான மக்களுக்கு கைமாறு அவர் அளிக்கின்றவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ஸ்ட்ரென்த். Psalms 62, a psalm of David expressing trust in God's strength and salvation. The psalm emphasizes the importance of trusting in God alone despite life's challenges and uncertainties. Trust in God alone. David's declaration. David declares that his soul finds rest in God alone, rock and salvation. God is David's rock and salvation, providing strength and protection. God's strength and protection. Fragile enemies. David's enemies are like a leaning wall or a tottering fence. Fragile and unstable. God's power. God is the one who holds David up and protects him from harm. Trusting in God's word. Soul's rest. David's soul finds rest in God's word, which provides guidance and direction. God's power and love. God is David's rock, salvation and stronghold, providing a foundation for trust. Trust in times of trouble. Trusting in God. David encourages others to trust in God, pouring out their hearts to Him. God's power and mercy. God is merciful and powerful, providing salvation and strength to those who trust in Him. Conclusion, a call to trust, reflection and application. God's sovereignty. Psalm 62 emphasizes God's sovereignty over all things, providing a foundation for trust and confidence. Importance of trust. அதாவது நம்பிக்கையில் அதிகமாக முக்கியத்துவம் நம்ம தரணும் அப்படின்னு இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து நம்ம மற்ற வேத வாக்கில் ஒப்பிடும்போது சங்கீதம் 18:2, சங்கீதம் 30:6 இதிலெல்லாம் நம்ம கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை யாரும் அசைவர முடியாது என்ற செய்தி வருகிறது. சங்கீதம் 35:3, சங்கீதம் 59:9, சங்கீதம் 89:26 எல்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் சங்கீதம் 18:31, சங்கீதம் 62:2 நம்ம பார்த்தோம், 62:6 பார்க்குறோம், யோபு 4:4, ஏசாயா 30:13, சங்கீதம் 4:2, சங்கீதம் 82:2, மத்தேயு 16:27, ரோமர் 2:6, 1 கொரிந்தியர் 3:8, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஆகிய வசனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள்னா இந்த சங்கீதத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் சிம்பிளாக கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கற்பாறையாக இருக்கிறார். கற்பாறையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷனுடைய கைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல் கடவுளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய எதிரிகளெல்லாம் அவங்க ஓடுவார்கள்.
அவங்க ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட இறை ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழும். தூய் ஆவியானவர் நம்பிக்கை நமக்கு தந்து வழிநடத்த ஆசீர்வத்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பரே, காலை வேலைக்காரர் என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாளை நாங்கள் உடைய ஜபத்தில் இருந்து ஆண்டவரை வார்த்தையிலிருந்து உடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தார். குறிப்பாக இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கின்ற நண்பர் சாரும், மேஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள், மார்த்தா அல்மரியாலும், என்னுடைய சாக்கோ சாரும், டீச்சரை ஆசீர்வதியும், அடேனும் ஆண்டவரை வழிநடத்தும், குடும்பங்களை வழிநடத்தும். இந்த நாளில் பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற கிருஷ்ணகிரி பகுதியை சார்ந்த ஆண்டவரை, அந்த கிருஷ்ணகிரி லுத்ரன் கிரைஸ்ட் லுத்ரன் திருச்சபையினுடைய 100ஆண்டு திருச்சபையினுடைய உறுப்பினரும் முன்னாள் பொறுப்பாளருமாக இருக்கின்ற டாக்டர் கனடி ஐயா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். நாளை பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற போது கிருபை அவரோடு கூட தங்கியிருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, அவருடைய அன்பு மனைவி லாயிரமாவி, அன்பான ஆண்டவரே, மகள், மருமகன், இனமாக மகன் ஆண்டவர் இருக்கின்றவர்களே கர்த்தர் ஆசீர்வதி. அவர் சார்ந்திருக்கிற இதோ கிறிஸ்து லுத்ரன் 100ஆண்டு திருச்சபை, கிருஷ்ணகிரி முதல் 100ஆண்டு திருச்சபை, அந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அநேக மக்கள் வந்து உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை தார். இதோ நாளிலே ஆண்டவரே, கடந்த சனிக்கிழமை அன்று இதோ ஆண்டவரே கட்சி தலைவருடைய பரப்புரையின் போது மடிந்து போன 40 குடும்பங்களுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கின்றோம். இந்த ஊழியத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிக்கிறோம். நான் இழந்திருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் சமாதானத்தையும் என் தேவன் தந்து நீர் வழி நடத்த ராஜா. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள், உயிரிழப்புகள் அவங்களுடைய ஆண்டவரே தமிழகத்தில் நடைபெறாதவோடு நீர் காத்தள்ள வேண்டுமா ஜபிக்கும். அதே போல இந்த நாளிலே காலம் சென்ற அருள் திரு ஆண்டவரே டாக்டர் ஜெயஸ்பாதம் ஐயருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பு துணைவியார் ஆண்டவரே இன்று அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே இறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பாரும். அவர் விட்டு சென்ற குடும்பத்திற்கு ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்தை என் தேவன் தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஐரம்மாவுடைய நல்ல அடக்கத்தை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று தேவைகளை சந்திக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் கர்த்தா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் அநேக கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு, மனவேதனைகளோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் சந்திங்க. வியாதியில் இருக்கிற மக்கள், படுக்கையில் இருக்கிற மக்களை சந்திக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். அவர் தேவைகளை சந்தித்து அவளை குணமாக்குங்க. வயது முதிர்ந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக பாப்பனப்பள்ளி திருச்சபையில் அன்பு மகள் ரீனாவுக்காக ஜபிக்கிறோம். திவாகர் ஆசிரியர் இழந்திருக்கிற இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்துடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்துள்ளோம். அதே போல் பலவீனமாக இருக்கிறவருடைய அமுத அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, நகோமி அம்மாவுக்காக, இந்த வேதமணி அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து அவளை தேவையெல்லாம் சந்தியும். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து நம்முடைய கிருபை நம்முடைய இந்திய சோஷியல் உத்திரம் திருச்சபை அனைத்து மக்கள் ஆண்டவர் குடும்பங்களோடும், அனைத்து சபைகளோடும், சபை பாகுபாடின்றி நாங்கள் ஜபிக்கிறோம். சபை பாகுபாடின்றி இந்த ஊழியங்கள் ஆண்டவர் போய் சேரட்டும், இந்த வார்த்தைகள் போய் சேரட்டும். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் இந்த கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். எதிர்கொண்டிருக்கிற புதிய மாதம் அக்டோபர் மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதி துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.